எலக்ட்ரான்ஸ்லாம் ஆக்சிலரேட் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா அது ஒரு ஃபைனல் வெலாசிட்டி ஒன்று கிடைக்கும் இல்லையா? மீனிங் புரியுதில்ல என்னென்னு? இப்போது இது ஒரு இனிஷியல் தெர்மல் வெலாசிட்டி வென் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும்? ஆக்சிலரேட் ஆகும் ஒரு பர்டிகுலர் டைமில். இது இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து டைமு T1 எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அதை அட்டைன் பண்ணோம், அது பார்த்தா ஃபைனல் வெலாசிட்டி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனல் வெலாசிட்டி நான் என்ன எடுத்துக்கலாம்? V1 which is equal to, இது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கு V1 equal to, அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும் இல்லையா, V equal to U plus AT, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ V1 equal to U1 plus AT1. ஓகே, இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸு அட்டைன் பண்ணுற வெலாசிட்டி எப்போனா இன்